20ஆம் ஆண்டு வந்த 5வது MCQ பாருங்க. இது IUPAC பேரிட்டு கீழே வர கேள்வி. எங்களுக்கு வளமையா ஒவ்வொரு வருஷமும் இந்த கேள்வி இல்லாத ஒரு பேப்பரை காணவே இல்லை. சரியா? அப்ப கட்டாயமா இந்த கேள்வி வருது. இதுக்கு நீங்க கட்டாயம் தயாராகி கொள்ளணும். எல்லா கேள்விகளையும் செஞ்சு பார்த்து இதுல தயாராகி கொள்ளுங்க. இன்னைக்கு நாங்க 2020ல 5வது கேள்வியை பார்ப்போம். சரியா? ஒரு IUPAC பேரிட்டு தந்திக்கிறாங்க. அதுக்கான கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு. சோ இந்த கேள்விக்கு எப்படி நாங்க ஆன்சர் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இங்க உள்ள தலைமை அல்லது பிரதியீட்டு கூட்டங்களை முதலாவது இனங்காணுங்க. இங்க உள்ள தலைமை கூட்டம் இந்த இடத்துல கீட்டோன். சரி, அதாவது ஓன் வந்திக்குது. இங்க ஒரு ஹைட்ரோக்சி கூட்டம் வந்திக்குது. இங்க ஒரு புரோமோ கூட்டம் வந்திக்குது. இங்க ஒரு மெத்தைல் கூட்டம் வந்திக்குது. சரியா? இது எல்லாத்தையும் நீங்க முதலாவது ஐடென்டிஃபை பண்ணிடணும். சோ இங்க உள்ளது ஹைட்ரோக்சி, இங்க கீட்டோன் ஒன்று வந்திக்குது. சோ இது நாங்க தலைமை கூட்டம் இதுதான் ஆக மேலே இருக்குது. சோ இதுதான் தலைமை கூட்டம், பிரதியீட்டு கூட்டம் ஓர்டர். சோ கீட்டோன் வந்து தலைமை கூட்டமா வந்தா ஓண்டு முடியும், பிரதியீட்டு கூட்டமா வந்தா ஒக்சோன் வரும். சோ இதுதான் தலைமை கூட்டம் வந்த ஓர்டர்ல மேலே இருக்குது. ரெண்டாவது ஹைட்ரோக்சி, அதாவது OH தொகுதி வந்திக்குது. இந்த ரெண்டாவது OH தொகுதி வந்தா அது தலைமை கூட்டமா வந்தா அதை நாங்க ஓல்டு சொல்லுவோம், பிரதியீட்டு கூட்டமா வந்தா ஹைட்ரோக்சின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இது பிரதியீட்டு கூட்டமா வந்ததுனால நாங்க ஓல்டு விடையே எடுக்க மாட்டோம். சோ இந்த இடத்துல ஒக்சோ நாங்க எடுக்க மாட்டோம், பிரதியீட்டு கூட்டம் இல்லை, அது தலைமை கூட்டம். சோ அதான் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்க புரோமோ வந்து பிரதியீட்டு கூட்டமா மட்டும்தான் வரலாம். சோ புரோமோன்னு மட்டும் தான் வரும். இது வந்து மெத்தைல். சரியா? எப்பவுமே நாங்க ஒரு பேரீடு செய்யும் போது ஆன்சருக்கு கூடாக விடைக்கு போவோம். ஆன்சருக்கு கூடாக எங்கட கேள்வியை பார்ப்போம். ஆன்சருக்கு கூடாக எங்களை கேள்வியை பார்ப்போம். எங்க தலைமை கூட்டம் என்ன? தலைமை கூட்டம் ஒரு ஓண்டு முடியுது. சோ ஓண்டு முடியக்கூடிய ஆன்சரை பாருங்க. இது ஓண்டு முடியுது, இது மோண்டு முடியுது, இது மோண்டு முடியுது, இது ரெண்டும் ஓல்டு முடியுது. சோ இந்த ரெண்டு ஆன்சரும் எங்களுக்கு வராது. சரி, அப்போ மூணுல தான் எங்களோட ஆன்சர் ஏதாவது ஒன்று வரப்போகுது. இப்ப நம்பர் போடணும். நம்பர் எப்படி போடுறது? நம்பர் வந்து நீண்ட கார்பன் சங்கிலி ஆயிக்கணும். அடுத்தது அதுல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இந்த அதை உள்ளடக்கியதாக இருக்கணும். அடுத்தது தலைமை கூட்டத்துக்கு மிக குறைந்த ஒரு நம்பர் வரணும். சோ இங்க இருந்து போட பார்ப்போம். இங்க இருந்து போட பார்ப்போம். 1 2 3 4 5. இங்க இருந்து போட்டா இந்த இடத்துல இருந்து போட்டா 1 2 3 4 5. சரியா? எங்கிட்ட இருந்து போட்டாலும் இந்த கீட்டோன் தொகுதி, அதாவது இந்த ஓன் தொகுதிக்கு சி டபுள் பாண்டோ இந்த கார்பனைல் தொகுதிக்கு 3வது நம்பர் தான் வருது. சோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை நோக்கி, அதாவது வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்தை நோக்கி நாங்க நம்பர் பண்ணும்போது தான் இந்த டபுள் பாண்டுக்கு மிக குறுகிய நம்பர் வருது. சோ நாங்க அதைத்தான் மிக நீண்ட கார்பன் சங்கிலியாகவும் பொருத்தமான கார்பன் சங்கிலியாகவும் எடுப்போம். சரியா? இதை நீங்க முதல்ல பார்ப்போம். அடுத்தது நீங்க இந்த பிரதியீட்டு கூட்டங்களை பேரிடும் போது அல்பபெட்டிக் ஓர்டர்ல நாங்க பேரிடணும். சோ இது புரோமோ, உங்களுக்கு தெரியும், இது புரோமோ. இது என்ன போகுது? இது ஹைட்ரோக்சி. எங்களுக்கு தெரியும் பிக்கு பிறகு தான் ஹெச்சுக்கு பிறகு தான் எம். சோ முதலாவது புரோமோ வரணும், அதுக்கு பிறகு ஹைட்ரோக்சி வரணும், அதுக்கு பிறகு மெத்தைல் வரணும். சோ புரோமோ எதுல வருது? இங்க புரோமோ வருது, அடுத்தது மெத்தைல் வருது. சோ நான் சொன்னேன் புரோமோக்கு பிறகு ஹைட்ரோக்சி வரணும், அதுக்கு பிறகு தான் மெத்தைல் வரணும். சோ இந்த இடத்துல மெத்தைலுக்கு பிறகு தான் ஹைட்ரோக்சி வந்துக்குது. சோ இது ஆன்சருக்கு வராது. இந்த இடத்துல பாருங்க, புரோமோக்கு பிறகு ஹைட்ரோக்சி, அதுக்கப்புறம் மெத்தைல். இங்கேயும் புரோமோக்கு பிறகு ஹைட்ரோக்சி, அதுக்கப்புறம் மெத்தைல். சோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆன்சர் இந்த ஐடியா வரப்போகுது. இப்ப நம்பரை பாருங்க. புரோமோ வந்து முதலாவது கார்பன்ல இணைஞ்சிக்கிறதுனால 1 புரோமோன் வரப்போகுது. சோ 1 புரோமோன் வாரது இந்த 3வது ஆன்சர் தான். சோ எங்கட ஆன்சர் 3வது ஆன்சர். சோ இந்த கேள்விக்கு 3வது ஆன்சர். சரியா? அப்ப நான் வந்து எல்லா நம்பரையுமே பார்க்க இல்லை, நான் டிரெக்டா இதை மட்டும் பார்த்துட்டு சின்ன ஷார்ட்கட்ல இந்த கேள்வியை செஞ்சு முடிச்சுட்டேன். சரியா? நீங்களும் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணி இந்த கேள்வியை கொஞ்ச நேரத்துக்குள்ள செய்யறதுக்கு நீங்க பிராக்டிஸ் எடுங்க. சரியா? ரைட்.